தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ் நியூஸினுடைய ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்களும், மேலும் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய செந்தில் அவர்களும் நினைச்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு செந்தில்வேல் சார், உங்கள்கிட்ட வந்து துவங்கலான் இருக்கேன். அஇஅதிமுகவினுடைய கூட்டணியில் நாம் தமிழர் கட்சியும் தாவேகா விஜய் அவர்களுடைய கட்சியும் வந்து இணைவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு சில கருத்து சமீப காலகட்டத்தில் வந்து அரசியல் விமர்சகர்களால் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. பல காரணங்கள் கூறப்பட்டாலும் முதல் கட்ட கருத்து, உங்களுடைய கருத்து. இந்த ஆசைப்படுறாங்க யார்? பிஜேபியும் அதிமுக ஆசைப்படுது. காரணம் என்னன்னா, பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து ஒரு பெரிய லெவல்ல மக்கள்கிட்ட ரீச் ஆகலை. குறிப்பாக மைனாரிட்டி வாக்குகள் வந்து குறையும் அப்படின்னு பயப்படுறாங்க அவங்க. ஸோ அதனால என்ன நினைக்கிறாங்க, இந்த மைனாரிட்டி வாக்குகளை சரி பண்ணணும் அப்படின்னா சீமானும் விஜயும் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ரெண்டு பேருமே அதிமுகவும் ஒரு பக்கம் ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க, பிஜேபியும் ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க. பட் ஆனால் சாத்தியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சீமான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், பட் விஜய் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே சீட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி வந்தால் விஜய்க்கு வந்து 10லேருந்து 15 சீட்டுக்காக விஜய் வருவார். அது சரியாக இருக்காது. ஏன்னா அவர் புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் மாநில தலைவருங்கிறதோட அடுத்த முதல்வருங்கிற ஒரு கனவுல இருக்கிறவர் வந்து 15 சீட்டு 10 சீட்டில் நிற்கிறது அவருக்கு எதிர்காலம் 0 ஆயிரும். ஒன்று அதே மாதிரி தான் விஜய். இவர் சீமான் அப்படி தான். சீமான் தனித்துவம் அப்படின்னு நினச்சிட்டு தான், அதனால தான் அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் 8-10% அவருக்கு இருக்குது. அது போனதுக்கு காரணம்னா திமுக அதிமுக சார்ந்து அவர் அரசியல் பண்ணாமல் இருக்கிறார். அதுதான் அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் அவரும் வந்து இப்போ நீங்கள் எதை வச்சு கேட்குறீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு, இதெல்லாம் பேசியிருக்காரு. பட் அது இருக்கலாம். பட் ஆனாலும் என்னையை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் சீமான் தனியாக தான் அப்படிங்கிறதான் என்னோட எண்ணம். திரு செந்தில் சார், இப்போ இதுவரை கடுமையான விமர்சனங்கள் இரு கட்சிகள் மீதும், அதாவது காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக 4 கட்சிகளுமே வந்து விமர்சனம் செய்யக்கூடிய, பாரபட்சமாக விமர்சனம் செய்வார் என்ற ஒரு கருத்து தான் திரு சீமான் அவர்கள் மீது இருந்தது. இப்போ திரு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவரோட பிறந்த நாள் அன்று ஒரு வாழ்த்து மெடல்லாம் போட்டு அவருடைய சாதனை திட்டங்கள்னு சொல்லி விவரித்து பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக 7.5 மாணவர்கள் இடஒதுக்கீடு, அதே போல் பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதி, இன்னும் சில விஷயங்கள்லாம் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதெல்லாம் குறிப்பிட்டு வாழ்த்து சொல்வதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏற்கனவே சித்தப்பா என்றெல்லாம் கூட முன்னாள் முதல்வரை பார்த்து சொன்னார். இப்போ பார்க்கும் பொழுது இப்போ நாம் தமிழரோடு அதிமுக ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அரசியலாக பார்க்க வேண்டியது இருக்கா? இதை பகை குன்றை பந்தாடுவதற்கு புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் வந்து தமிழருடைய அதிகாரங்களை வெல்வதற்கு மிகப்பெரிய லட்சியத்தை ஏந்தி இன்றைக்கு அரசியலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். நெருப்பலைகள் அவரை சுற்றி சூழ்ந்த போதும், நெருக்கடிகள் அவரை சுற்றி அவருடைய நெஞ்சை பிளக்க முயற்சி செய்த போதும் மிக சாதுர்த்தியமாக இந்த இயக்கத்தை காப்பாற்றி தமிழர்களுடைய அங்கீகாரத்தை பெற்று தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் மிக அக்கறை கொண்டவராக 7.5% இடஒதுக்கீடு மருத்துவக் கல்வி மாணவர்களுக்கு, தமிழர்களுடைய விழாவான தைப்பூசத்திற்கு விடுமுறை, தஞ்சாவூர் இது வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்தது. இப்படி எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தியிருக்கிறார். ஒரு தமிழராக, ஒரு பச்சை தமிழராக, உணர்வாக, ஊனாக செயல்படுத்தியிருக்கிறார். அதனாலே சீமான் போன்ற தமிழ் தேசியம் அரசியல் பேசுகின்ற அரசியல்வாதிகளும், மரியாதைக்குரிய தமிழ்நாட்டிலே பிறந்தவர் நடிகர் விஜய் அவர்களும் இந்த கூட்டணியிலே சேர்ந்தால் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. அனைவருக்கும் ஒற்றை கருத்து, இன்றைக்கு ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடக்கிவிட்டிருக்கிறது, அதனை அகற்ற வேண்டும். அதனால ஏற்கனவே எங்கள் பொதுச் செயலாளர் அறிவிச்சு விட்டார், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை அகற்றுவதற்கு யாரெல்லாம் எங்களோடு அவர்களால் நாங்கள் அரவணைத்து தயாராக இருக்கோம். அதனால மரியாதைக்குரிய சீமான் அவர்களும், நாம் தமிழர் தலைவர் மரியாதைக்குரிய தாவேக்காவுடைய விஜய் அவர்களும் வந்தால் நாங்கள் வந்து கரங்கோர்க்க தயாராக இருக்கிறோம். இல்லை, அவர் தானே சார் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாரு, ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி எல்லா 2 கட்சிகளும் சமமாக தானே விமர்சனம் பண்ணுறாரு. திராவிட கட்சிகளோட கூட்டணி போனால் அவருடைய தனித்தன்மை இழந்துராதா? இப்போ நீங்கள்
அவர்களோடு ஒரு உறவோடு ஒரு நட்பு சக்தியாக நீங்கள் கருதுனீங்கன்னா அது எப்படி அது வந்து களத்தில் எதிரொலிக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுங்க 1999 இன்றைக்கி சமத்துவம் சமூக நீதி பேசுகின்ற திமுக 1999 பாராளுமன்ற தேர்தலில் திமுகவோட கூட்டணி போட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது. காங்கிரஸை எதிர்த்து தான் வந்து திமுக வந்து உருவாகுச்சு. காங்கிரஸை வந்து கருவறுக்கன்னு சொல்லிட்டு அந்த காங்கிரஸோடு தான் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு தொடர்ந்து வெற்றியை பெற்றுருக்கு. அதனால் அரசியலில் இதெல்லாம் சகஜம். விமர்சனங்களுங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம்தான். அரசியல்வாதிகள் விமர்சிக்கிறது, பின்னாடி கூட்டணி செய்கிறது. அதனால் சீமானுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய முரண்லாம் கிடையாது. விஜய்க்கு ஏற்கனவே இளம் வளர்ந்தால் ஈழம் வளர்னு சொன்னவர் தானே. விஜய்க்கு எங்களுக்கு பெரிய பெரிய அரசியல் முரண் கிடையாது. அதனால வந்து ஒரே நேர்கோட்டில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. அதனால அவங்க எங்களுக்கு கடன் கொடுத்தா அவங்களை அரவணைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ விஜயும் ஒரு எந்த எல்லைக்கும் நான் போவேன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் கடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட. அப்போ விஜயும் வந்து தயாராகிட்டாரா திமுக தோற்கடிக்கணும்னா இப்போ அதிமுகவுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அவரும் வந்துட்டாரோ? இல்லை, நம்ம வந்து அவர் வந்தால் நாங்கள் வரவேற்கிறோம். அதற்காக நாங்கள் விஜய்க்காக வந்து நாங்கள் காத்துக்கலாம் இருக்கல. நாங்கள் ஆல்ரெடி ஒரு அணியை அமைச்சிட்டோம். அதாவது இப்போ பிஜேபி நாங்கள் ஏற்கனவே ஒரு சில கட்சிகள்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு கூட்டணி அமைச்சிட்டோம். இந்த கூட்டணியில் யார் இணைந்தாலும் அவர்களை நாங்கள் வந்து வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். கூட்டணி ஆட்சி ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது, தவறான தகவல். அதிமுக நிலைப்பாடு வந்து எப்படின்னா, நாங்கள் எப்போவுமே வந்து இப்போ நீங்கள் இப்போ அண்ணா சொல்கிறாரு, நீங்கள் வந்து மத்தியில் கூட்டாட்சின்னு சொல்லுவீங்க. நீங்கள் மத்தியில் கூட்டாட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்லிட்டு உங்கள் குடும்ப ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறனா, உங்கள் குடும்ப ஆட்சி வேற யாருக்காவது வாய்ப்பு கிடைக்குமா? ஆனால் அதிமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய சாமானியனுடைய இயக்கம். சிலுவம்பாளையத்தில் ஒரு கிளைக்கழக செயலாளர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இந்த கட்சியினுடைய மிகப்பெரிய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் இருந்து இந்த கட்சி தேர்ந்தெடுத்திருக்கு. அதனால இது சாமானியர்களுடைய இயக்கம், இது வந்து குரலற்றவர்களுடைய இயக்கம், உழைப்பாளர்களுடைய இயக்கம், இது பாட்டாளிகளுடைய இயக்கம். அதனால நீங்க தொடர்ந்து மாநில சுயாட்சின்னு பேசிட்டு குடும்ப ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. நீங்க பேசக்கூடாது. மத்தியில கூட்டாட்சி தான் நடக்குது. இங்க வந்து நீங்க சுயாட்சி நடத்துங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சுயாட்சியை நடத்திட்டு குடும்ப ஆட்சியை நடத்திக்கிட்டு நீங்க சுயாட்சியை பத்தி பேசுறது, சமூக நீதி உங்க குடும்பத்துக்குள்ளே சமூக நீதி இல்லையா? தமிழ்நாட்டில் ஒரு 3000 குடும்பம் உள்ள ஒரு மக்கள் தொகை கொண்ட வந்து முதலமைச்சருடைய குடும்பம், தமிழ்நாட்டில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மந்திரிகள், பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய தவப்பு. சமூக நீதி மீது நடத்துகின்ற ஒரு மிகப்பெரிய தாக்குதல், மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய போரே நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்தியா பாரதம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குங்குமத்தை இருங்க, பாரதம் வந்து இந்திய கவர்மெண்ட் வந்து குங்குமத்தை அழிச்சவங்க மேல போராடிக்குது. நீங்க வந்து பார் நடத்தி தமிழ்நாட்டு பெண்களுடைய வந்து குங்குமத்தை அழிச்சிட்டு இல்ல அடுத்த நீங்க நல்லா பேசுவீங்க. இல்ல அப்படி நீங்க இந்த அளவுகள் வச்சீங்க அப்படின்னா உங்களோட முன்னாள் முதல்வர்களுடைய சமூகத்தினுடைய பின்னணிலாம் இப்ப இங்க பேசுற மாதிரி வரும். அவங்களுக்கு என்ன தமிழ்நாட்டுல பெரும்பான்மை பெரும்பான்மையா அவங்க பெரும்பான்மையா அம்மையா ஜெயலலிதாவோட சமூகம் பெரும்பான்மையா? அவர் சொல்லிட்டாரு குடும்ப வார்த்தைக்கு வார்த்தை. திமுகவுடைய கொள்கை என்ன? சமத்துவம், சமூக நீதி, மனிதநேயம், பெண்கள் பாதுகாப்பு எங்க இருக்குதுலாம்? நீங்க வந்து இல்லாத சொல்லிக்கிட்டு தொடர்ந்து மாநில சுயாட்சி, குடும்ப ஆட்சி நடத்திக்கிட்டு நீங்க எப்படி மாநில சுயாட்சி பேச முடியும்? அந்த சாமர்த்தியம் கிடையாதுங்கிற நான் நல்லா சொல்லிட்டேன். அந்த ஒரு சாமானியன் கிடையாது, ஒரு சாமர்த்திய மனிதர். சாமர்த்தியம் கிட்டத்தட்ட அதான் சொல்றேன். சசிகலா அவர்கள் இப்ப நீங்க ஓபிஎஸ் காலி பண்ணிட்டாரு, என்ன எல்லாத்தையும் காலி பண்ணி கிட்டத்தட்ட அவர் வந்து இது வந்து மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதி அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்படி பூந்தாரு இருக்கும். அவர் எத்தனாவது பிளேஸ்ல இருந்தாரு தெரியும். திமுக மேல அண்ணாவுக்கு மோதிரம் வாங்கி கொடுத்தாரு. எப்படி அந்த திமுக மேல நீங்க ஒரு விமர்சனம் வச்சிருக்கீங்க. இல்ல சார், திமுக மேல நீங்க ஒரு விமர்சனம் வச்சிட்டீங்க. அது வந்து சமூக நீதியில குடும்ப நீதின்னு சொல்லிட்டீங்கல்ல. இப்ப அதிமுக சமூக நீதி கட்சி, அது ஒரு கடைக்கோடி தொண்டர் கூட வந்துடலான்றீங்கல்ல. அது சாமானியர்களுக்கான கட்சியில சாமர்த்தியமா வந்தாரு அப்படின்ற ஒரே ஒரு விஷயம். நான் சமூக நீதி கட்சிங்கிறதுக்கு அதிமுகவை நான் ஒரே நிமிஷம், மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர், இப்போ வந்து செயல் தலைவராக இருக்க அந்த கட்சியில் அன்புமணி முன்னாள் மத்திய அமைச்சர், அந்த அவங்களுடைய கட்சியினுடைய அந்த சித்திரை முன்னாட்டில் மிகப்பெரிய ஒரு ஸ்பீச் பேசியிருக்காரு. சரி, அதிமுகவோட மரியாதைக்குரிய மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மா அவர்களை பாராட்ட தயங்குது. ஆனா நாங்க டேரிங்கா அந்த அம்மா வந்து சப்போர்ட் பண்றோம். இந்த 69% சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளுக்கு இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய சட்ட பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்தவரு. அதனால சமூக நீதிக்கு சொந்தக்காரர்களே அதிமுக காரங்க தான் சார்.
அதே காடு வெட்டியாருடைய பேச்செல்லாம் போட்டு காட்டவா? திமுக வரலாறுல எடப்பாடியை பத்தி டயர் நக்கில சொன்னாங்களே சார், அதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்க வந்து எல்லாம் செய்யறோம்னு சொல்றாங்க. அதிமுக வரலாற்றுல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை சபாநாயகர் ஆக்கி அத்தனை சட்டமன்ற உறுப்பினர் கும்பிட வச்சு அதிமுக அரசு. பொது தொகுதியில தலித் எழில்மலை திருச்சியில நிப்பாட்ட ஜெயிக்க வச்ச கட்சி அதிமுக கட்சி. அதனால சமூக நீதி அரசியல்ல நீங்க வந்து எங்களோட போட்டி போடவே முடியாது. திமுக சார் நம்ம சொல்றதே மேடம்துடைய பீரியட் வேற சார். நம்ம அதுக்கப்புறம் நம்ம பேசவே இல்லை. இப்ப நம்ம பேச வேண்டியது இப்ப நீங்க சொல்ற சாமானிய பொதுச்செயலாளர் இருக்காரு, அவரை பத்தி தான் பேசுறோம். நம்ம அந்த சாமானியர் ஆட்சியில தான் வந்து மரியாதைக்குரிய தனபால் அவர் தான் சமானியர் இருந்தாரு. அவர் யாரு? மரியாதை கொண்டதவங்க சார். நீங்க ஒரு வழி இல்லாம அவங்க வச்சுக்கிட்டீங்க சார். நீங்க சமூக நீதியில எங்களோட நீங்க போட்டியே போட முடியாது. ஓகே திரு செந்தில்வேல் சார், இப்போ சீமான் அவர்களும் சரி விஜய் அவர்களும் சரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்த வண்ணமா இருக்கு. அப்படி வரும் பட்சத்தில் ஒரு எதிரணி ஓரணியில் திரண்டுட்டாங்க அப்படின்னா திமுகவினுடைய இந்த தொடர் வெற்றியை வந்து அவங்க தடுத்து நிறுத்திட முடியும்ல? என்ன ஒரு பெரிய விஷயமா கிடையாது. விஜய் எத்தனை எலெக்ஷன் நின்றுருக்காரு, எவ்வளவு பெர்சன்டேஜ் ஒரு ஓட்டு, இந்த திரை கவர்ச்சி இருக்கு, ஒரு வரக்கூடிய இடங்கள்லாம் கூட்டம் வருது. அந்த ஒரு கணக்கு வச்சு நீங்களா ஒரு அனுமானத்திலேயே பேசிட்டே இருக்கீங்க. கிடையாது. விஜய் விட்டு நீங்க சீமான் எடுத்துங்க. சீமானுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட அது பாதி இவங்க தான் பிரிச்சுக்க போறாரு. யாரு? சீமானும் விஜயும் பிரிச்சுக்குவாங்க. அந்த 2 வாக்குகளை அவங்க தான் பிரிச்சுக்கிறாங்க. பல முறை நான் சொல்லிட்டேன், அதிமுகவுடைய வாக்குகளை தான் பிஜேபி போன முறை களவாடு பண்ணுச்சு. அந்த அவங்களுடைய வாக்குகள் தான் 2ஆ பிரிஞ்சுது. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துங்க, நீங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதிமுக வாக்குகள் குறைஞ்சு பிஜேபிக்கு அதிகமானுச்சு, திமுக குறையல. திமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலோட 6.5% வாக்கு குறைஞ்சிருக்கு. இல்லை நான் சொல்றேன், பொதுவான விஷயத்தில் நீ பேசுறப்போ அதுதான் குறையுது. நீங்க அதனால இவங்க எல்லாம் ஒன்னா சேர்றதுனால திமுக கிட்டத்தட்ட அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பொது நண்பர்கள்ங்கிற மாதிரி பொது வாக்குகள் எல்லாமே விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைப்பான். திமுக அதிமுக எல்லாரும் ஓட்டு போடணும்னு நினைக்கிறான். இவர் போய் ஒரு சைடில் சேர்றப்போ எப்படி அவங்கள அவர் மேலே இல்லை சார். இப்போ அரசியல் விமர்சகர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் திமுக ஃபேவரபுளாக சொல்கிறவங்க கூட 57 62 உயரத்தில் காமராசர் உயரத்தில் திரு ஸ்டாலின் இருக்காரு, ஸ்டாலின் அதர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1 to 1 வந்துருச்சுன்னா களம் நிச்சயமாக தோற்கடிக்கலாம் திமுக அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்கல்ல. திமுகவுடைய வெற்றிக்கு காரணமே எதிர்கட்சிகளுடைய சிதறண்டு போகிறது தான். டஃப்பாக இருக்கலாம் சார், அவ்வளோதான். டஃப்பும் இருக்கும். என்ன இப்போ ஈஸி 200+ சொல்லிட்டு இருக்க திமுக குறையும் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் வெற்றிங்கிறது வந்து திமுகக்கான வாய்ப்புகள் தான் அதிகம்ங்கிறேன். திரு செந்தில்வேல் சார் 200+ தான் குறையும், 180 வந்துடும் அப்படின்றாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? இன்னைக்கு இந்த கூட்டணி கணக்கெல்லாம் தாண்டி இந்த அரசு மேலே ஒரு மிகப்பெரிய மக்கள் வெறுப்பில் இருக்காங்க. அதுக்கு நான் ஒரே உதாரணம் சொல்கிறேன். இந்திய அரசு தீவிரவாதத்துக்கு எதிராக போர் நடத்துது. தமிழ்நாடு அரசு மக்கள் மீது வரியை சுமத்தி ஒரு மிகப்பெரிய வரி போர். அதாவதுங்க சொத்து வரியை உயர்த்திட்டாங்க, ஈபி கட்டணத்தை நம்ம பஸ் கட்டணம் உயர்த்தவே இல்லை, பால் கட்டணம் நம்ம உயர்த்தவே இல்லை. கால ஆட்சியை கொடுத்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு உயர்த்தாத இங்க பாருங்க அந்த பதிவுத்துறை பல மடங்கு இந்த மாதிரி தமிழ்நாட்டுல உயர்த்தாத வரியே கிடையாது. மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய சட்டசபையிலேயே நம்ம முதலமைச்சர் வந்து வாசிச்சிருக்கிறாரு. ஆங்கிலேயர்களே ஆட்சியில் இருந்த இயக்கம் இல்ல சார். அதாவது மின் கட்டண உயர்வு இதெல்லாம் நீங்க மேற்கோள் காட்டுறீங்களா? அதிமுக ஆட்சியோடு ஒப்பிடும்பொழுது எங்களோட ஆட்சி குறைவான பெர்சன்டேஜ் தான் உயர்த்திருக்கோம்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையிலேயே விளக்கம் கொடுத்திருக்காரு. அதிமுக ஆட்சியில 100 ரூபாய் இருந்தா நீங்க 300 ரூபாய் உயர்த்திருக்கீங்க. அதிமுக ஆட்சியில 50 ரூபாய் வரி இருந்தா நீங்க 200 ரூபாய் கட்ட சொல்றீங்க. இது வந்து குறைவான வரியா? மரியாதைக்குரிய முதலமைச்சர் வந்து இந்த விஷயத்துல அவர் சட்டமன்றத்திலே போய் பேசுறாரு, மிகப்பெரிய போய் பேசுறாரு. இது வந்து அவருடைய பதவிக்கு அழகல்ல. நீங்க ஒரு விஷயங்க, ஒரு ஆட்சி இருக்க வேண்டியதான், மக்களை வந்து நீங்க வந்து தவிக்க விடக்கூடாது, மக்களை வந்து நிம்மதியா வாழ விடணும். ஒரு வரியை வந்து ஒவ்வொருத்தரும் இப்போங்க இண்டிவிஜுவலுங்க நம்மளே பார்த்தீங்கன்னா இல்லை 1000 ரூபாய் சென்னையில சொத்து வரி கட்டிக்கிட்டு தான் இன்னைக்கு 8000 ரூபாய் கட்டுறோம். உண்மையா இல்லையா? நீங்க 1000 ரூபாய் மக்களுக்கு கொடுத்துட்டு இந்த பக்கம் மகளிர் உரிமை ஆரம்பிச்சு இந்த பக்கம் நீங்க 1000 ரூபாய் கொடுத்து அந்த பக்கம் டாஸ்மார்க் மூலியம் வாங்கிடுறீங்க. இப்ப கூட வாக்குகள் இந்த முறை அளவுக்கு இருந்தது இல்லை, அந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வாக்குங்க. அது ஒரு மாயை சார். தமிழ்நாட்டில் 2,52,00,000 பேர் ரேஷன் கார்டு, அதாவது வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்கள், அவங்க தான் அந்தந்த விலையில்லா பொருள் அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க.
நீங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறது 1,14,00,000 பேருக்கு, இன்னும் 1,50 கோடி பேருக்கு நீங்கள் கொடுக்கவே இல்லை. அவங்கெல்லாம் வெறுப்பில் இருக்காங்க. இந்த அரசுக்கு எதிரான வாக்குகள் பெண்களாக இருக்கட்டும், உழைக்கும் வர்க்கமாக இருக்கட்டும், விவசாயம் இருக்கட்டும், தொழிலாளிகள் இருக்கட்டும், பாட்டாளி இருக்கட்டும், அவங்கெல்லாம் என்னைக்கு எலெக்ஷன் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கூட்டணியே வேணாங்க. மிகப்பெரிய மக்கள் வெறுப்பு இந்த ஆட்சி. அதாவது நான் சொல்லிட்டேன். அப்போ பாராளுமன்ற தேர்தலில் என்ன சார் நடந்துச்சு? சார், பாராளுமன்ற தேர்தல் என்ன காரணம்? உங்களுக்கு இது வந்து பெரியார் மண், இது வந்து மோடியா காங்கிரஸா ராகுல் காந்தியான தேர்தல். இங்கே ராகுல் காந்தி பிரதமர், நாடே வந்து மோடிக்கு வாக்களிக்கும் போது இங்கே வந்து ராகுல் காந்தி பிரதமர் மக்கள் தீர்மானிச்சிட்டாங்க. நாங்க யாரையும் நாங்க பிரதமர் ராகுல் காந்தி இந்த தேர்தலில் முன்னிலைப்படுத்தவே இல்லை. நான் தமிழ்நாட்டை காப்பாத்திட்டேன், இந்தியாவை காப்பாற்ற போறேன்னு தான் ஸ்டாலினின் குரல்னு சொன்னாரு. தமிழ்நாடு அரசியல், தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மதச்சார்மை ரொம்ப பாப்பாங்க. இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சு ரொம்ப இது அதுதான் சொல்றேன். நல்ல ஒரு மதச்சார்பின்மையை வந்து பேணி பாதுகாக்குது. பிஜேபி ஏன் அதிமுக மேல விரும்புறாங்க? அவங்க மேல உள்ள கரை நீங்கிற எங்களை சேர்த்துட்டா. ஓஹோ, அப்படிதான் திமுகவை தொண்ணூத்தி சேர்த்தாங்க. அப்படி சார், இது எப்படின்னா எல்லா பாவங்களும் செஞ்சுட்டு இருங்க, நேரா கங்கை நதியில வந்து குளிச்சிட்டோம்னா நம்ம எல்லாமே கரைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி. திமுக எப்படி 99ல பிஜேபியோட கூட்டணி போட்டு 5 வருஷம் நீங்க அப்பெல்லாம் உங்களுக்கு நெறியாளருக்கு வந்து அதாவது சார், நான் ஒரு கேள்வியை முன் வச்சேன்னா டபுக்குன்னு நீங்க 99 தான் போறீங்க தவிர. ஆமா, நீங்க சொன்னதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சார்? நீங்க என்ன சொன்னீங்க? 2024 தேர்தலுக்கு ஒரு கேள்வி கேட்டாரு, என்ன சொன்னீங்க நீங்க? சரி, மக்கள் வந்து மதசார்பற்ற மக்களா பாப்பாங்க, மக்கள் வந்து தமிழ்நாட்டுல வகுப்பார் சக்திகளுக்கு மக்கள் உள்ள நுழைய விட மாட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, இல்ல நாங்க உள்ள போனதுனால கரைபடைந்த கரமா ஆகி போச்சு. ஆமா, இதுதான் உண்மை. 99ல என்ன திமுக ஸ்ட்ராட்டஜி பண்ணிச்சு அதே அதிமுக பண்ணுது. எங்களுக்கு தேவை இது மாநில தேர்தல். இங்கே வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலினா எடப்பாடியார் தான் தேர்தல். அப்ப அந்த தேர்தலுக்கு ஏற்றவாதான் கூட்டணி அமைக்க முடியும். இங்க எங்க மதவாதம் வருது? இந்தியா ஃபுல்லா ஜெயிக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி வர முடியும்? அதனால கரைப்பட்ட பிஜேபி அதிமுகவோட சேர்ந்த உடனே கரையெல்லாம் கரைஞ்சு போச்சு. சரி, உங்க மேல நீங்க 99ல எப்படி அதே கணக்கு தான் இது சார்? இல்ல மீண்டும் மக்கள் சொல்லணும். இங்க பாருங்க, நீங்க வந்து இப்ப வந்து மிகப்பெரிய ஒரு பயங்கரமான தாக்குதலை இந்திய அரசு நடத்தி மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர் மோடிக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பேர் மக்கள்கிட்ட வந்திருக்கு. மரியாதைக்குரிய அமித்ஷாவுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பேர் வந்திருக்கு. இப்ப வந்து தமிழ்நாடே இந்தியாவே பயங்கரவாத தாக்கத்துக்கான உங்க முதலமைச்சர் இல்ல உங்க முதலமைச்சர் இல்லையா? இல்ல நேற்றுக்கு வரைக்கும் பாகிஸ்தானுக்கு ஏன் இவ்வளவு திடீர்னு ராணுவத்துக்கு ஆதரவா பேரணி பண்றாரு? ஏன் சார் இவ்வளவு வரவேற்கிறோம். நாட்டுப்பட்ட வரவேற்கிறோம். ஆனா இந்த கருணாஸ் மாதிரி கோமாளிகளை வச்சு நீங்க பேச விடக்கூடாது. இந்த பேரணி பண்ணவன இந்த போரை நின்றுச்சுன்னா என்ன அர்த்தம்? இது முதலமைச்சர் அழகா? அதாவது பரவாயில்ல, அவராவது பேரணி நின்று ஒரு அரசு நடத்துது புரோட்டோகால் படி, அதுவாது எடுத்துக்கலாம். இப்போ எடப்பாடியாரோட பிறந்த நாள் வந்ததுனாலதான் வந்து போரே நிப்பாட்டின்னு சொல்லி வைகை செல்லிய சொன்னாரு பாருங்க. அதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கணும் நீங்களே சொல்லுங்க. அவர் வந்துங்க, அவர் என்ன சொன்னார்னா, எங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு இந்திய அரசு போரே நின்றுச்சு. அதாவது இது வந்து ஒரு கேஷுவலா சொல்லிட்டு போறது. கருணாஸ் சொன்னது வந்து மிக ஒரு கைவாளித்தனமான வார்த்தை. எப்படின்னா, நாங்க பேரணி பண்ணனாலதான் போரே நின்றுச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்போ தளபதிகளை பார்த்து போரே நிறுத்திடுச்சு இந்திய கவர்மெண்ட். பாகிஸ்தான் பயந்துருச்சுன்னா இபிஎஸ் அவர்களுடைய பிறந்த நாளுக்காக போரே நிப்பாட்டிட்டாங்களா? போரே நிப்பாட்டி எங்களுக்கு வந்து இயற்கை வழி இருக்கு. நாங்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடாம தலைவருடைய பிறந்த நாள் கொண்டாடாம எங்களுக்கு வழியில் நினைச்சிட்டு இருந்தா தலைவரே அறிவிச்சிட்டாரு என்னுடைய பிறந்த நாள் யாரு கொண்டாட, இந்திய அரசே போற 2 பேரும் சமாதானம் போயிட்டாங்க, அதனால நாங்க பிறந்த நாள் கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னாரு. ஒரே ஒரு விஷயம், அதிமுகங்கிற மிகப்பெரிய சக்தி இன்னைக்கு நேத்து கட்சி ஆரம்பித்த விஜயையும் என்ன சீமானையும் கொண்டு கெஞ்சிற மாதிரி உங்க நிலைமை ஆயிடுச்சு. ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை? உங்க கருத்தை ஒரு தேசிய கட்சி அது இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு, நீங்க ஒரு எதிர்கட்சி, நீங்க 2 பேரும் உங்களுக்கு பத்தாது, எங்களால ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலையில வேற ஒருத்தர் யார் வந்தாலும் வரவேற்கிறோம்னு சொல்றீங்களா? ரைட்டு, நீங்க ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்றீங்க? திமுக ஊழல் கட்சி, இது இப்படி ஒரே நேரட்டிவ் ஏற்படுத்துறீங்க, இதுதானே? அப்படின்னு பாக்குறப்ப அதிமுக என்ன புனிதமான கட்சியான்னு என்னோட கேள்வி. சொல்றேன், நீங்க அதை சொல்லுங்க. நீங்க இப்ப திமுகவை ஒரு நீங்க ஊழல் கட்சி நீங்க ஒரு நேரட்டிவ் பண்றீங்க, அதானே? பிஜேபி நீங்களும் சேர்ந்து ஊழல் பண்றாங்க, எங்கனாலும் லஞ்சம்
ஊழல் அப்படிங்கிறத கொண்டாடுறீங்க. ஆனால் அதிமுகவுடைய நிலை என்ன? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? நிச்சயமா கேட்போம். கூடுதலான ஒரு கேள்வி, இப்போ கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழரோடவும் விஜயோடவும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. இதே 2016ல் அப்போதைய எதிர்கட்சி இருந்த திமுக கலைஞர் அவர்களே வந்து பலன் நழுவி பாலில் வரும் அப்படின்னு சொல்லி தேமுதிக வந்து ரொம்ப எதிர்பார்த்தார்ல. அவருக்கு கடைசியில் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து ரொம்ப எதிர்பார்த்தார்ல. நான் பழம் நழுவி பாலில் விழுந்ததுங்கிறதுக்கும் இல்ல அதன் பிறகும் அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. டிக்ளேர் பண்ண பிறகும் கலைஞர் அவர்கள் வந்து தொடர்ச்சியா விஜயகாந்த் எங்களுடைய கூட்டணி நிச்சயமாக இடம்பெறுவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தாரு. அதான் சொல்றேன், அது நான் சுத்தமா பேசுற விஷயங்கள் வேற. இன்னைக்கு நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்க விஜய்க்கு என்ன பலம் இருக்கு உங்களுக்கு? இல்ல, எடப்பாடியார் அவர்கள் ஓபன் ஸ்டேட்மெண்ட் விட்டாரா, சீமான் எங்களுடைய கூட்டணிக்கு வரணும், நிச்சயமாக இடம்பெறுவார், விஜய் அவர்கள் இடம்பெறுவார் சொல்லல. ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு, இதே வார்த்தை சொல்லியிருக்காரு, ஜெயக்குமார் பேசியிருக்காரு. யாரு பேசல? சீமான் அவர்கள் எங்களை கூட்டணி இடம்பெறுவார். சீமான் வந்தா வரவேற்போம். இல்ல வந்தால் வரவேற்போம்னு சொல்றது இல்ல சார். நீங்க அட்மிட் பண்ணவே தப்பு தானேங்கறடா. வந்தால் வரவேற்போம்னு சொல்றது சீமான் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க சொல்லல. விஜய் திருப்பி 2 முறை சொல்லிட்டாரு அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் ஆசைப்படுறீங்கன்னா என்ன காரணம்ங்கறடா. ஓகே, அப்போ திரு செந்தில்வேல் சார், நிறைவான கருத்து. பலவீனப்பட்ட நிலையில் தான் இருக்குது உங்கள் கூட்டணி. பேரளவில் நீங்கள் வந்து மத்தியில் ஆளக்கூடிய ஒரு கட்சி ஒரு கூட்டணியில் வச்சுக்கிட்டாலும் கூட நீங்கள் வந்து மற்றொரு கட்சியினுடைய தயவிலே அவர்களிடம் கெஞ்சக்கூடிய நிலையில் தான் வந்து உங்களுடைய நிலை இருக்கிறது. பலவீனமான நிலையில் தான் நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். என்னதான் வந்து உங்களுடைய மெகா அலையன்ஸ் அமைப்போம், வருபவர்கள் எல்லாம் நாங்கள் வரவேற்போம்னு நீங்கள் வந்து மேடையில் எல்லா தலைவர்களும் கையை தூக்கி நின்னாலுமே கூட திமுக 200+ டார்கெட் வைக்குது அப்படின்னா அதில் ஒரு சிறு எண்ணிக்கைகள் குறையலாமே தவிர திமுகவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு கருத்தை தான் சாராம்சமாக சொல்கிறார். நிறைவான கருத்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்காக கூட்டணி அமைப்பதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய வல்லமை மிக்கவர்கள். 1996ல் மிகப்பெரிய தேசிய பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சியை உடைத்து மூப்பனார் தலைமையிலே வந்து ஒரு அணியை அமைத்து வெற்றி பெற்றவர்கள். மரியாதைக்குரிய மிகப்பெரிய விமர்சனம் வச்ச ஒரு வைகோவே இன்னைக்கு கூட்டணியில் அமைச்சுக்கிட்டு தேர்தலுக்காக அவரோடு உறவாடுகிறார்கள். மரியாதைக்குரிய உலக நாயகன் கமலஹாசன் அவர் வந்து சென்ற தேர்தலிலே திமுகவின் தமிழகம் முழுக்க வந்து நடைபயணம் செஞ்சாரு, மது விலக்க கொண்டு வர சொல்லி. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதாவோட கூட்டணி வைகோ அவர்கள் கமலஹாசன் எலெக்ஷன் நிப்பாட்டி ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து வாக்குகளை பிரிச்சுட்டு திமுக வெற்றிக்காக இது பண்ணிட்டு இன்றைக்கு வந்து மறுபடியும் அவரை வந்து கூட்டணியில் சேர்த்துக்கிட்டீங்க. இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சா அதுல நியாயம் இருக்கு, அதிமுக வந்து செஞ்சா நியாயம் கிடையாது. நான் தெளிவா துவக்கத்திலே சொல்லிட்டேன். இவருங்க துவக்கத்திலே சொல்லிட்டேன். 9 எம்எல்ஏக்கள் போனாங்களே சார், தாவனாங்களே சார். எங்களுக்கும் இருக்கும்போது எங்களுக்கும் சீமானுக்கும் பெரிய முரண் கிடையாது. எங்களுக்கும் தாவேகா தலைவர் மரியாதைக்குரிய விஜய் சீமான் அவர்களுக்கும் பிஜேபிக்கும் முரண் கிடையாதா? இல்ல, சீமான் அவர்கள் பிஜேபி எவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்றாரு. அவருக்கு இந்திய தேசிய கட்சிகளோடு எங்களால உடன் வைக்கவே முடியாதுன்றாரு அவர். நீங்க திமுக நியாயமான கட்சி, நல்ல கட்சி, எங்களுக்குள்ள கொள்கை கூட்டணி சொன்னா நீங்க கேட்கறது நியாயமான கேள்வி. கொள்கை இல்லாத ஒரு கூட்டணி நான் பலமுறை டிபேட்ல சொல்லியிருக்கேன். ஜாதியவாதத்திற்கும் ஜாதிய எதிர்ப்பு ஆதரவுக்கான 2 பேரும் நீங்க உள்ள வச்சிருக்கீங்க, மதத்தவாதமும் 2 பேரும் நீங்க உள்ள வச்சிருக்கீங்க. என்ன, அதனால நீங்க வந்து தேர்தலுக்கான கூட்டணி, இது வந்து எலெக்ஷன்ல வெற்றி பெறுவதற்காக கூட்டணி. அதனால இதுல வந்து கொள்கை எங்க இருக்கு? திமுக அமைச்சர் கூட்டணியே கொள்கையில கூட்டணி. அப்ப எங்களை பற்றி நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதனால நாங்க அமைக்க போற கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியா கூட்டணியா இருக்கும். மரியாதைக்குரிய சீமானா இருக்கட்டும், மரியாதைக்குரிய விஜயா இருக்கட்டும், மரியாதைக்குரிய தேசிய கட்சியான வந்து பிஜேபியா இருக்கட்டும், எங்களோட இப்போ உள்ள மரியாதைக்குரிய வாசனா இருக்கட்டும், பாரிவேந்தரா இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி, மரியாதைக்குரிய விஜயகாந்தனுடைய தேமுதிக, இப்படி எல்லா அனைத்து கட்சிகளையும் நாங்க ஒருங்கிணைச்சு ஒரு மெகா அலைன்ஸ் அமைச்சு திமுக அரசு அகற்றணும். இதே எங்களுடைய கோரிக்கை. இதுல திமுக ஒரு கொள்கையில கூட்டினா நாங்களும் கொள்கையில கூட்டிக்க. நாளைக்கே சொல்லுங்க, பொது விவாதத்துக்கு வாங்க, திமுக தனியா நிற்கணும்னு சொல்லுங்க, நாங்களும் தனியா நிற்க தயார். அதை சொல்ல மாட்டேங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நீங்க கூட்டணி மேல சவாரி, நீங்க வெற்றியை போட்டுக்கிட்டு நீங்க எதிர்கட்சியை ஃபுல்லா பிளவை ஏற்படுத்தி நீங்க வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்புறம் நாங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடாதா? உங்களை வந்து தமிழ்நாட்டை அப்புறப்படுத்துறதுக்கு. நிறைவான கருத்தா எடுத்துக்கிறேன். செந்தில் சார், நிறைவான கருத்து. எங்களோட குறிக்கோள் தெளிவாக இருக்கிறது, இவர்கள் எல்லாம் ஒன்றிணைப்போம், திமுகவை நிச்சயமா தோற்கடிக்கும்ன்றாங்க. நிறைவான கருத்து. சாத்தியமே இல்லை, 2 பேரும் வரமாட்டாங்கிறது தான் என்னுடைய நிறைவான கருத்து. கண்டிப்பா. ஏன்னா அரசியலுக்கு வந்து திமுக அதிமுக இல்லாத ஒரு அரசியல் செய்ய போகணும்னு முடிவு பண்ணியிருக்கிற விஜய் கண்டிப்பா அதிமுகவோட சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை போட்டு கிட்டத்தட்ட 6 தேர்தலை சந்தித்த சீமான் கண்டிப்பா போய்
3-4 சீட்டுக்காக போய் அதிமுகவோட சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால அதிமுக பிஜேபி ஆசைப்பட்டாலும் 2 பேரும் வரமாட்டாங்க, போக மாட்டாங்கிறது தான் என்னுடைய. இன்னும் பிற கட்சிகள்லாம் இருக்கு, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னும் சில இல்லை கட்சி. அவங்க 2 பேரும் கண்டிப்பா போறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆமாம், தேமுதிகவும் நீங்க பாமகவும் கண்டிப்பா அதிமுக கூட்டணியில தான் போவாங்க. இப்போ அதே அலைன்ஸ் என்ன சார், இப்போ 2021 வந்து ஒரு நல்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்களா சார்? என்ன டஃப் பண்ணுங்க 2021 இதே பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக கூட அதுல இடம் பெறல. தோல்விங்கிறது அரசியல், அதாங்க நான் சொல்றேன். டஃப் கொடுக்கறதெல்லாம் மேட்டர் கிடையாது. யாரு ஆளுங்கட்சியா வருவா? 2016 கூட ஜஸ்ட் ஒரு 1.1% ஓட்டுல தான். பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் பேசாதீங்க சார், நல்லா புரிஞ்சுங்க சார். யாரு ஆளுங்கட்சியா ஆவா, யாரும் தனிப்பட்ட மெஜாரிட்டியில வருவா, அதுதான் கணக்கு நான் சொல்றேன். அது திமுக தான், அதுல மாற்றமே இல்லை. அதனால நீங்க நேற்று நாளைக்கு கட்சி ஆரம்பிக்க போறவரு யாருக்கும் அதிமுக கூப்பிட்டாலும் அதனால பெருசா திமுக பாதிப்பு இருக்கு. நிச்சயமா திரு சீமான் அவர்களுடைய அந்த திரு EPS அவர்கள் மீதான அந்த பிறந்தநாள் ஸ்டேட்மெண்ட் மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமாக இரு விருந்தினர்களும் உங்களுடைய கருத்தை பகிர்ந்தமைக்கு மிகுந்த நன்றிகள். நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.